ஜம்புமாலி கொல்லப்பட்டதை கேட்டதும் மற்ற மந்திரிகளின் குமாரர்கள் தாங்கள் சென்று அந்த குரங்கை தண்டித்து பிடித்து வருவதாக கூறி புறப்பட்டு வந்தனர். குழந்தைகளோடு கண்ணாமூச்சி விளையாடுவது போல் மந்திரி குமாரர்கள் 7 சிறிது நேரம் ஒளிந்து மறைந்து விளையாடினார் ஆஞ்சநேயர். பின்னர் அவர்கள் நடுவே பாய்ந்து குதித்து இங்கும் அங்கும் சாடினார். அவருடைய கால்களாலும் கைகளாலும் அடியுண்டு 7 ஜம்புமாலியை தேடி தென்திசை சென்று விட்டனர். மந்திரி குமாரர்களுடைய உடல்களை சின்னா பின்னமாக்கி நாற்புறமும் எரிந்து ஹாஹாகாரம் செய்தார் ஆஞ்சநேயர். இன்னும் வரவேண்டியவர்கள் இருந்தால் விரைவிலேயே வாருங்கள் என்று சவால் விட்டார். ராவணனுக்கு வியப்புதான் மேலிட்டது. காலனே அந்த உருவில் வந்திருக்கிறானா? அவன் மீசை துடித்தது. யமனே குரங்காக வந்திருப்பானாகில் அவனுக்கு என்ன துணிச்சல் இருக்க வேண்டும்? அவனை படாத பாடு படுத்துவதாக உள்ளம் குமுறினான். பஞ்ச சேனாதிபதிகளை